குர்பானியை பற்றி பேசினாலே உங்கள் மனதில் இயல்பாக வருவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களின் மகன் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தான். காரணம், அவர்களின் வாழ்க்கையில் நடந்த அந்த மகத்தான சம்பவம் குர்ஆனிலே பெரிதாக பேசப்படுகிறது. நபிமொழியிலும் அது பற்றி பரவலாக காணப்படுகிறது. ஒரு தடவை குர்பானியை பற்றி ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிற பொழுது, சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், அது உங்கள் தந்தை இப்ராஹிமின் வழிமுறையாகும் என்றார்கள். அதனால் தான் வருடா வருடம் நாம் அதன் நினைவாக பக்ரீத் பண்டிகையை கொண்டாடுகிறோம். ஆனால் உலகில் முதலாக குர்பானி கொடுத்தது யார், அது எப்பொழுது நடந்தது என்று நான் உங்களிடத்தில் கேட்டு நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று எண்ணினால் அது தவறாகும். காரணம், குர்பானி என்பது மனித குலத்தின் தொடக்க காலத்தில் இருந்தே செய்யப்படுகிற ஒரு சிறந்த அமலாகும் என்பதை வரலாற்று சான்றுகளின் மூலமாக நம்மால் புரிய முடிகிறது. மனித குலத்தின் தொடக்கத்திலிருந்தே கடைபிடிக்கப்படுகிற குர்பானி என்ற இந்த நல்ல அமல் இந்த உம்மத்தே முஹம்மதியாவின் தொடக்க புள்ளியாகவும் இருக்கிறது என்று நான் உங்களிடத்தில் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் தானே. வாங்க, அதை பற்றிய முழு விவரத்தை இந்த ஒரு வீடியோவில் நாம் காண்போம். எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக காணுங்கள். அப்பொழுதுதான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு முழுமையாக புரியும். அதற்கு முன் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வது மட்டுமின்றி பெல் ஐகானையும் அழுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குர்பான் என்ற அரபி சொல்லின் அர்த்தம் அர்ப்பணித்தல், தியாகம் செய்யுதல் என்பதாகும். இஸ்லாத்தில் அல்லாஹ்விற்காக தியாகம் செய்கிற விஷயத்தில் பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக துல்ஹஜ் மாதத்தின் பிறை 10, 11, 12 அல்லாஹ்விற்காக தன் உயிரை அர்ப்பணிக்கும் உணர்வோடு ஆடு மாடு ஒட்டகத்தை அறுப்பதற்கு சொல்லப்படும். இதன் ஆரம்பம் சையதுனா பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் 40 பிள்ளைகளை பெற்றெடுத்த காலத்திலிருந்தே தொடங்கிவிடுகிறது. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 40 பிள்ளைகளையும் இரட்டையர்களாக பெற்றெடுத்தார்கள். இரட்டையர்கள் என்றால் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கர்ப்பமாகும் போதெல்லாம் ஒரு ஆண் குழந்தையையும் மற்றும் அவருக்கு சகோதரியாக ஒரு பெண் குழந்தையையும் பெற்றெடுப்பார்கள். இப்படி 20 தடவைகள் கர்ப்பமுற்று ஒவ்வொரு தடவையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை இரட்டையர்களாக பெற்றெடுத்தார்கள். மனித குலத்தின் உற்பத்தி இங்குதான் தொடங்கியது. இதில் விஷயம் என்னவென்றால், அந்த குழந்தைகளுக்கு திருமணம் செய்ய முற்படுகிற பொழுது ஒவ்வொரு ஆணும் தன்னோடு பிறந்த சகோதரி பெண்ணை திருமணம் செய்ய மாட்டார். மாறாக முதல் பிரசவத்தில் பிறந்த ஆண் அடுத்த பிரசவத்தில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வார். அதே போல் அடுத்த பிரசவத்தில் பிறந்த ஆண் முதல் பிரசவத்தில் பிறந்த பெண்ணை மணந்து கொள்வார். அதன் அடிப்படையில் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாபிலை காபிலோடு பிறந்த அவரின் சகோதரியான இக்லிமாவிற்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினார்கள். காபிலை ஹாபிலோடு பிறந்த அவரின் சகோதரியான லபூதாவிற்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினார்கள். ஆனால் காபில் அந்த திருமணத்தை மறுத்துவிடுகிறார். காரணம், இக்லிமா லபூதாவை விட அழகாக இருந்ததால் காபில் தன்னோடு பிறந்த தன் சகோதரி இக்லிமாவையே மணந்து கொள்ள விரும்பினார். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களின் தந்தையாக மட்டுமல்லாமல் ஒரு நபியாகவும் இருந்ததனால் இந்த விஷயத்தை அல்லாஹ்விடத்தில் விட்டுவிட முடிவு செய்தார்கள். அப்பொழுது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது இரு மகன்களிடமும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டுமானால் நீங்கள் இருவரும் அல்லாஹ்வின் பாதையில் குர்பானி கொடுக்க வேண்டும் என்றார்கள். அவர்கள் இருவரும் அல்லாஹ்விடம் தங்களின் காணிக்கைகளை முன்வைத்தார்கள். ஹாபில் ஆட்டிடையன் என்பதனால் சிறந்த ஆட்டை முன்வைத்தார். ஆனால் காபில் விவசாயி என்பதனால் சில பயிர் வகைகளை, விளைச்சல்களை, பொருட்களை மட்டுமே முன்வைத்தார். அந்த நேரத்தில் ஒரு காணிக்கை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை குறிக்கும் அடையாளமாக வானிலிருந்து நெருப்பு வந்து அந்த காணிக்கையை எரித்துவிடும், கரித்துவிடும். இதுதான் குர்பானியாக அந்த காலத்திலே கடைபிடிக்கப்பட்டது. அதன்படி ஹாபிலின் காணிக்கையை, குர்பானியை நெருப்பு எரித்து விடுகிறது. ஆனால் காபிலின் காணிக்கையை நெருப்பு எரிக்கவில்லை. அது அங்கேயேதான் இருந்தது. அது நிராகரிக்கப்பட்டது, அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதன் பிறகு காபில் இதனை ஏற்க மறுத்தார். ஹாபிலுக்கு பகைவராக மாறினார். அவரை கொலை செய்ய முயன்றார். ஹாபில் எவ்வளவுதான் அவரை புரிய வைக்க முயன்றாலும் அல்லாஹ்விற்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் நீர் கடுமையான தண்டனைக்கு உள்ளாகுவாய் காபிலே என்றெல்லாம் சொல்லி பார்த்தார்கள். ஆனால் காபில் அதை பொருட்படுத்தவில்லை. ஒரு நாள் இரவு ஹாபில் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது ஹாபில் ஒரு பெரிய கல்லை எடுத்து ஹாபிலின் தலையில் வீசி கொலை செய்து விடுகிறார். அதனால் ஹாபில் இறந்து விடுகிறார். இதுவே மனித குலத்தின் முதல் கொலையாகும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், எந்த ஆடை ஹாபில் சஃபா மலையில் அல்லாஹ்விற்கு குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி வைத்து அதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானோ அந்த ஆட்டை குறித்து நீங்கள் அறிந்தால் இன்னும் ஆச்சரியப்படுவீர்கள். ஆனால் அதை அறிவதற்கு முன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வாறு குர்பானி கொடுத்தார்கள் என்பதை அறிவது முக்கியம். அதற்கிடையில் இந்த உம்மத்தே முஹம்மதியாவின் தொடக்க
புள்ளியாகவும் குர்பானி இருக்கிறது என்று நான் சொன்னேனே, அதோடு தொடர்புடைய விஷயத்தை பார்ப்போம். மக்காவில் குறைஷி கோத்திரத்தின் தலைவரும் பனு ஹாஷிம் குலத்தின் குடும்ப தலைவருமான அப்துல் முத்தலிப் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாட்டனாராகும். அவர்களுக்கு 6 மனைவிகளும் 20 பிள்ளைகளும் இருந்தார்கள். அப்துல் முத்தலிப் ஒரு நேர்த்தி கடன் வைத்திருந்தார். அதாவது அவருக்கு 10 மகன்கள் பிறந்து அவர்கள் வளர்ந்து குறைஷிகளின் பாதுகாப்பை உறுதி செய்தார். அவர்களில் ஒருவரை அல்லாஹ்விற்காக காபாவின் அருகில் நரபலியிடுவதாக நேர்ச்சை செய்திருந்தார். அவரது நிய்யத் நிறைவேறிய போது தன் மகன்களை அழைத்து தன் நேர்ச்சையை சொன்னார். அதை நிறைவேற்றுமாறு கேட்டுக்கொண்டார். அனைவரும் தங்கள் தந்தையின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்கள். பின்னர் அந்த 10 மகன்களின் பெயர்களையும் தனித்தனி சீட்டுகளில் எழுதி அதை குலுக்கி போட்டுவிட்டு அதிலிருந்து ஒரு சீட்டை எடுத்தார். அந்த சீட்டில் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தை அப்துல்லா அவர்களின் பெயர் இருந்தது. எனவே அப்துல் முத்தலிப் அப்துல்லாவை நரபலி கொடுக்க நினைத்தார். அப்பொழுது குறைஷி குலத்தினர்கள் இதை மறுத்தார்கள். நீங்கள் அவ்வாறு செய்தால் ஒவ்வொருவரும் தங்கள் பிள்ளைகளையும் நரபலி கொடுப்பார்கள், இது ஒரு தவறான முன்னோடியாகிவிடும் என்றார்கள். ஆனால் அப்துல் முத்தலிப் நேர்ச்சை செய்திருந்ததனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பகரமாக 100 ஒட்டகங்களை பலியிட முடிவு செய்தார். பிறகு அப்துல் முத்தலிப் அவர்கள் சஃபா மற்றும் மருவா இடையே 100 ஒட்டகங்களை கொண்டு வந்து பலியிட்டார். ஒரு உயிருக்கு பதிலாக 100 ஒட்டகங்களை கொடுத்த முதல் நபர் அப்துல் முத்தலிப் தான். அதன் பிறகு குறைஷிகளும் பிற அரபு மக்களும் இதை வழக்கமாக்கினார்கள். இப்போது நாம் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குர்பான் பற்றி அறிவோம். காரணம், இன்று முஸ்லிம்கள் உலகெங்கிலும் பக்ரீத் பண்டிகையை அதன் நினைவாக அந்த சம்பவம் நடந்த நாளில் குர்பானை கொடுத்து கொண்டாடுகிறார்கள். ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தில்ஹஜ் மாதத்தின் 8வது இரவில் ஒரு கனவை காண்கிறார்கள். அதில் ஒரு அசரீரி சப்தம் வருகிறது. நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உங்கள் மகனை அறுத்து பலியிடுமாறு கட்டளையிடுகிறான். 9வது இரவிலும் அதே கனவை அவர்கள் காண்கிறார்கள். 10ஆம் இரவிலும் மீண்டும் அதே கனவை கண்ட பின் அன்று காலையில் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உள்ளத்தில் அதை நிறைவேற்றிவிட வேண்டும் என்ற உறுதி ஏற்படுகிறது. எனவே அந்த கனவை நினைவாக்க தயாரானார்கள். அதாவது தனது மகனை பலியிடுவதற்கு திட்டமிட்டார்கள். அல்லாஹ்வின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தனது அன்பிற்குரிய மகன் ஹசரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை பலியிடுவதற்காக ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்துச் சென்ற பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமின் வயது 7 அல்லது அதற்கு மேல் இருக்கலாம் என்று தஃப்சீரிலே குறிப்பிடப்படுகிறது. அந்த நேரத்திலே ஹசரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கூறியபடி அவரை கட்டி போட்டார்கள். தனது கத்தியை கூர்மையாக்கி ஹசரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அதை கொண்டு அறுத்தார்கள். ஆனால் அந்த கத்தி அறுக்கவில்லை. அந்த நேரத்தில் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீது வஹி இறங்கியது. அது பற்றி குர்ஆனில் அல்லாஹ் அழகாக சொல்லுவான், வநாதைனாஹு ஐயா இப்ராஹிம், அச்சமயம் நாம் இப்ராஹிமே என அழைத்தோம். கது சத்தக்த ருயா இன்னா கதாலிக்க நஜ்ஸில் முஹ்சினீன், உண்மையாகவே நீர் உமது கனவை மெய்யாக்கி வைத்து விட்டீர் என்றும் நன்மை செய்பவர்களுக்கு நாம் இவ்வாறு கூலி கொடுப்போம் என்றும் கூறி இன்னஹாதா லஹுவல் பலாஉல் முபீன், நிச்சயமாக இதுதான் மாபெரும் சோதனையாகும் என்றும் கூறினோம். வஃபதைனாஹு பிஸிப்ஹின் அதீம், ஆகவே மகத்தானதொரு பலியை அவருக்கு பகரமாக்கினோம். அதாவது அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு பகரமாக ஒரு ஆட்டை இறக்கினான். அதைத்தான் அல்லாஹ் மகத்தான பகரத்தை இறக்கினோம் என்கின்றான். மகத்தான பகரத்தை நாம் இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான் அல்லவா, அந்த ஆடுதான் ஹாபில் சஃபா மலையில் குர்பான் கொடுத்த ஆடாகும் என்று திருக்குர்ஆன் விளக்க உரையாளர்கள் சொல்கின்றார்கள். ஆக அல்லாஹ்விடத்தில் கேட்போமாக, நமக்கு குர்பானை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அருள்வானாக. மேலும் நம் அனைவரின் குர்பானியையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது பெல் ஐக்கானை அழுத்த மறந்து விடாதீர்கள். அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஒரே ஒரு தடவை ஸலவாத் கூறுவோமாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதி வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.